Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 11, Exercise 11.5. Integrate the following with respect to x. First question பார்க்கலாம். X cube plus 4x square minus 3x plus 2 divided by x square. So இதில் divided by x square இருக்கு இல்லையா, இது நம்ம வந்து first எல்லா element கீழையும் நம்ம divide பண்ணிட்டு solve பண்ணிட்டு தான் solve பண்ண முடியும். So solutionல integration of x cube by x square plus 4x square by x square minus 3x by x square plus 2 by x square dx எழுதிக்கலாம். இப்போ இதில் வந்து கேன்சல் பண்ணும், இது ஸ்கொயரு கியூப், அப்போ ஒரு x இருக்கும், x square கேன்சல் ஆகிடும். இங்கே x இங்கே x ஸ்கொயரில் ஒரு x போயிட்டு பேலன்ஸ் ஒரு x இருக்கும், இதில் எதுவும் கேன்சலேஷனே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்னா x ப்ளஸ் 4 minus 3 by x, ஏன்னா மேலே கேன்சல் ஆகிட்டு கீழே தான் ஒரு x இருக்குது சரியா, ப்ளஸ் 2 by x square dx. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதெல்லாம் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடணும் இல்லையா, x dx ப்ளஸ் 4 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம், இன்டிகிரேஷன் ஆஃப் dx, மைனஸ் 3 வெளியே எடுத்துடலாம், 1 by x dx ப்ளஸ் 2 வெளியே எடுத்துடலாம், 1 by x square dx. இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம வந்து இன்டிகிரேட் பண்ண போகிறோம். x dx இன்டிகிரேட் பண்ண x square by 2 ப்ளஸ் 4 அப்படியே இருக்கும், dx இன்டிகிரேட் பண்ணால் x மைனஸ் 3 அப்படியே இருக்கும், 1 by x இன்டிகிரேட் பண்ணால் log of modulus x ப்ளஸ் 2 அப்படியே இருக்கும், 1 by x ஸ்கொயர்னா x பவர் மைனஸ் 2 இல்லையா, அப்போ x பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 1 divided by minus 2 plus 1 plus c. இது மட்டும் நான் இன்னும் simplify பண்ணல சரியா. ஸோ நெக்ஸ்ட் லைனில் x square by 2 plus 4x minus 3 log of x plus 2 x பவரில் minus 2 minus 1, அப்போ என்ன ஆகிடும், minus 1 மாறிடுமா, இது வந்து minus 1, அப்போ divided byல வரணும். அண்ட் ஆல்ரெடி இங்கே வந்து மைனஸ் 2 ப்ளஸ் 1 வந்து மைனஸ் 1 தான், அப்போ எக்ஸு கீழே வரணும், இங்கே ப்ளஸ்ஸு நம்ம எழுதினது என்னவா மாறிடணும், மைனஸாக மாறிடணும், மைனஸ் 2 by எக்ஸு ப்ளஸ் சி. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள், ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1 by ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எப்படி இருக்குன்னா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ அதை வச்சு தான் இதை நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் integration of root x plus 1 by root x whole square dx. இப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம், root x whole square அதாவது a square plus 1 by root x 1 by root x square plus 2 into a into b dx எழுதிக்கலாமா. இப்போ இந்த ரூட் எக்ஸும் இந்த ரூட் எக்ஸும் கேன்சல் ஆகிடும், இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கீழே இருக்க ஸ்கொயரும் இந்த கீழே இருக்க ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்னா வெறும் எக்ஸு, இது கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா, ப்ளஸ் 1 by எக்ஸ் ப்ளஸ் 2 dx. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, வந்து a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் கொடுத்துருந்தாங்க, இதை வந்து நம்ம இப்படி மாற்றிட்டோம், சிம்பிளிஃபைடாக மாற்றிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் தனித்தனியாக எழுதிட்டு நம்ம வந்து செய்யலாம் சரிங்களா. ஸோ இதை வந்து இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம், இன்டிகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் 1 by எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம், இன்டிகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸை இன்டிகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 1 by எக்ஸ் இன்டிகிரேட் பண்ணால் லாக் எக்ஸ் ப்ளஸ் 2 வெளியே dx இன்டிகிரேட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் சி. தேர்ட் கொஷின் 3x minus 5 36 ப்ளஸ் 4x, இதுதான் கொஷின், இதுதான் நம்ம இன்டிகிரேட் பண்ணோம். அண்ட் ரொம்ப முக்கியமான கொஷின், ஒரு வாட்டி ஆகஸ்ட் 2022 கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட் நம்ம இன்சைட் மல்டிபிள் பண்ணிவிட்டு ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷனில் இன்டிகிரேஷன் ஆஃப் 2x minus 5 3x plus 4x dx. இப்போ இதை இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம், 2x into 36
72x. First 2x into 36 பண்ணுறோமா, அப்புறம் 2x into 4x. அப்போ plus 4 2s are 8 x square minus 5 into 36 180 minus இருக்கனால minus 180 plus கிடையாது. Minus into plus minus 5 4s are 20x dx. இப்போ next lineல இதை solve பண்ணிடலாம். Integration of first 8x square எழுதிக்கலாம். Plus 72 minus 20 வந்து 52x. அப்புறம் minus 180 dx. இப்போ இதை தனித்தனியாக split பண்ணி எழுதலாம். Integration 8 constant வெளியே எழுதிக்கலாம். x square dx plus 52 constant integration of x dx minus 180 constant integration of dx. Next line 8 x square integrate பண்ண x cube இல்லையா, 2 plus 1 3 plus 52 x பவரில் 1 இருக்கும், அப்போ x square by 2 minus 180 dx integrate பண்ண x plus c. இதில் எதுவுமே கேன்சல் ஆகாது, செகண்ட் டேர்ம் மட்டும் பாருங்கள். 2 டேபிளில் 52 2 2s are 4 balance 1 2 6 are 12. ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும், 8x cube by 3 plus 26x square minus 180x plus c. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. அடுத்த கொஷின் வந்து ஃபோர்த் ஒன் கொஷின் என்ன, cot ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். இதுதான் இப்போ இன்டிகிரேட் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் இன்டிகிரேஷன் ஆஃப் cot ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இதை இன்டிகிரேட் பண்ணோன்னா தனித்தனியாக பிரிக்க வேண்டாம். முதல்ல cot ஸ்கொயர் எக்ஸையும் tan ஸ்கொயர் எக்ஸையும் மாற்றி எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படி மாற்றி எழுதுறது, cot ஸ்கொயர் எக்ஸை வந்து எப்படி மாற்றி எழுதுறதுன்னா cosecant ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் எப்படி மாற்றி எழுதுறதுன்னா secant ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் 1. cot ஸ்கொயர் எக்ஸையும் tan ஸ்கொயர் எக்ஸையும் மாற்றி எழுதிக்கிறேன், சரிங்களா. 1 plus tan ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு secant ஸ்கொயர் எக்ஸ். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்போது tan ஸ்கொயர் எக்ஸ் வேணால் ப்ளஸ் 1 ஆன்சைட் போகும்போது என்ன ஆகும், மைனஸ் 1 இல்லையா. அப்போ இந்த ப்ளஸ் 1 ஆன்சைட் எழுதும்போது மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் 1 plus cot ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு cosecant ஸ்கொயர் எக்ஸ். சேம் ப்ளஸ் 1 வந்து ஈக்குவல் டு அதர் சைட் போகும்போது மைனஸ் 1. ஸோ இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஏன் இப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு cosecant ஸ்கொயர் எக்ஸுக்கும் secant ஸ்கொயர் எக்ஸுக்கும் ஆன்டி டெரிவேட்டிவ் இருக்குது. அப்போ நம்ம வந்து மாற்றி அது வந்து நம்ம இன்டிகிரேட் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம், ஏன்னா -1 -1 -2ன்னு எழுதணும் இல்லையா. ஸோ cosecant ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் secant ஸ்கொயர் எக்ஸு -2ன்னு மாறிடும். -1 -1 -2 இங்கே dx பதில் d மட்டும் எழுதியிருக்கேன். இப்போது தனித்தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணலாம். எப்பவும் போல் இன்டிகிரேஷன் ஆஃப் cosecant ஸ்கொயர் எக்ஸு dx plus integration of secant square x dx minus 2 வந்து constant integration of dx. cosecant square x integrate பண்ணும்போது நமக்கு minus cot x ன்னு கிடைக்கும் plus secant square x integrate பண்ணும்போது tan x ன்னு வரும். minus 2 இருக்கு, dx integrate பண்ணால் x plus c, சரிங்களா. ஸோ இப்போ இந்த மைனஸ் டேர்ம் செகண்டரே எழுதிடலாம் எப்பவும் போல். அப்போ tan x மைனஸ் cot x மைனஸ் 2x ப்ளஸ் சி. இதுதான் ஆன்சர். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறத டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.